வடகொரியால வெளிநாட்டு படங்களை பார்த்தாலோ அல்லது வெளிநாட்டு இசை கேட்டு ரசிச்சாலோ சிறை தண்டனை. வடகொரியால போன் உபயோகப்படுத்தலாம், அதுவும் அவங்க சொல்ற போன் மட்டும் தான் உபயோகப்படுத்தணும். அந்த நாட்டு மக்கள் பேசுறது எல்லாமே ரெக்கார்ட் செய்யப்படும். வெளிநாட்டுல இருக்கிறவங்கள போன் வாயில தொடர்பு செஞ்சா சுட்டு கொல்ற அளவுக்கு கடுமையான தண்டனைகள் உண்டு. அதிபர் கிம் ஜான் ஆலோசனையில கலந்து கொள்றப்போ கவனக்குறைவா இருந்தாலோ இல்ல தூங்கினாலோ மரண தண்டனை தான். அந்த நாட்டு குடிமகன் மேல ஏதாவது குற்றம் நிரூபிக்கப்பட்டா குற்றவாளியோட பெற்றோர், தாத்தா, பாட்டி உட்பட அவருடைய குழந்தைகளும் சேர்ந்து தண்டனை அனுபவிக்கணும். அனைத்து ஆண்களும் பெண்களுமே அரசாங்கத்தால அங்கீகரிக்கப்பட்ட 28 முடி திருத்தங்கள்ல ஒன்ன மட்டும் தான் தேர்ந்தெடுத்து செஞ்சிக்க முடியும். இது பெண்களுக்கு 18, ஆண்களுக்கு 10ன்னு வரையறுக்கப்பட்டிருக்கு. இந்த சட்டம் 2013ஆம் ஆண்டு அமல்படுத்தப்பட்டது. ஆனா இந்த சட்டம் அதிபருக்கு மட்டும் இல்ல. வடகொரியால கூடைப்பந்து விளையாடுவாங்க, ஆனா அவங்களுக்குன்னு ஒரு பிரத்யேக விதிகள் இருக்கு. வடகொரியாவோட தலைநகரான பியாங்காங்ல பணக்காரர்களும் ஆதிக்கம் நிறைந்த மனிதர்கள் மட்டுமே வாழ அனுமதிக்கப்படுறாங்க. சாதாரண மக்கள் அங்க வசிக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கு.